2021 சட்டமன்ற தேர்தல் போது நான் சொன்னேன், ஆமா கண்டிப்பா திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா நாங்கள் அனைத்து முயற்சியும் எடுப்போம், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான அனைத்து முயற்சியும் எடுத்துட்டு இருக்கோம். தலைவர் சட்டமன்றத்திலையும் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாரு. அதற்கு அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்த்து போட்டவங்க யார் தெரியுமா? நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணும்னு எதிர்த்து ஓட்டு போட்டது யார் தெரியுமா? 4 பேரு. 4 பேர்ல உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர். அவங்க நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணும்னு ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டாங்க. அனைத்து 234 உறுப்பினர்கள்ல 230 உறுப்பினர்கள் நீட் தேர்வு வேணான்றாங்க, அதிமுக உட்பட. ஆனா பாஜக நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணும்னு. அந்த பாஜக நமக்கு தேவையா? 22 குழந்தைங்க இறந்துருக்கிறாங்கம்மா. கல்வி உரிமை போச்சு, நிதி உரிமை. உங்களுக்கு தெரியும், மிக்ஜாம் புயல் சென்னையில் சென்ற டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட 4 நாட்கள் சென்னை வெள்ளத்தில் மூழ்கிடுச்சு. எந்த பணமா? வரமா ஒன்னொன்னா சொல்லிட்டு வரமா, எடுத்த உடனே பணம் இருமா, ஒன்னொன்னா தோறமா. அதுதான் சொல்றேன், நிதி உரிமை. அதுதான் சொல்ல வரமா, வெயிட் பண்ணுமா, 5 நிமிஷமா. நம்ம தலைவர் ஆட்சி அமைச்சு மக்களுடைய ஆதரவு பெற்றதுனால ஒவ்வொரு வாக்குறுதியா நிறைவேற்றிருந்தார். தேர்தல் வாக்குறுதி வந்தோன்னு என்ன சொன்னாரு? பெட்ரோல் விலை 3 ரூபா கம்மி பண்றேன்னு சொன்னாரு. பண்ணாரா இல்லையா? முதலமைச்சராய் முதல் வேலை அதுதான் பண்ணாரு. அதே மாதிரி ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபா கம்மி பண்றேன்னாரு. பண்ணாரா இல்லையா? பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் அப்ப எல்லாம் கோவிட், நம்ம ஆட்சி அமைக்கும் போது கோவிட் பெருந்தொற்று 2வது பேரலை, செகண்ட் வேவ். மோடி என்னமா பண்ணாரு? வந்து பார்த்தாரா? 6 மாசம் நம்ம எல்லாரும் வீட்டுல உட்கார வச்சாருல்ல, கிட்டத்தட்ட ஜெயில உட்கார வைக்கிற மாதிரி நம்ம 6 மாசம் எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்தோம். யாரும் எந்த வேலையும் பார்க்கல, வெளில வரக்கூடாதுன்ட்டாரு, எல்லாத்தையும் இழுத்து மூடுங்கன்ட்டாரு. ஏதாவது இழப்பீடு தொகையாவது கொடுத்தாரா? 6 மாசம் நம்மள வேலை பார்க்க விடல. ஒரு அரசு இழப்பீடு தொகை கொடுக்கணும்ல, வசூல் பண்ணாரு. PM கேர் ஃபண்டுன்னு வசூல் பண்ணாருமா, கிட்டத்தட்ட 32,000 கோடி. அதுக்கு இப்போ வரைக்கும் கணக்கே காட்டல. RTIல தகவல் உரிமை சட்டத்துல கேட்டா கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. 32,000 கோடிக்கு கணக்கு கிடையாதுமா. வாங்கினாரு கோவிட் காலத்துல PM கேர்ஸ் ஃபண்டுன்னு வசூல் பண்ணாரு. 1 ரூபாய்க்கு கூட கணக்காட்டல. ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? கோவிட்ல கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவமனைக்கு போய் BP கிட்ட போட்டுட்டு ஊசி போட்டுட்டு அவரே போய் மருத்துவமனைக்குள்ள போய் கோவிட் நோயாளிகளுக்கெல்லாம் தரமான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அது மட்டும் இல்ல, வந்தோடனே ஒவ்வொரு வாக்குறுதியை நிறைவேற்றினாருமா. சொன்னார், இதுல சொன்னார், தேர்தல் அறிக்கையில உங்களுக்கெல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். மகளிருக்கு வந்தோடனே கோவிட் நிவாரண தொகை 4,000 ரூபாய், 2,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார். கொடுத்தாராமா? அதே மாதிரி உங்களுக்கு மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை கொடுக்குறேன்னு சொன்னாருமா. கொடுத்தாரா இல்லையாமா? பயன்படுத்துறீங்களா இல்லையா? ஒரு மகளிரும் மாசம் 850 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. இப்போ எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். அது நீங்க தான் ஓனர்ஸ். இப்போ நீங்களாம் பஸ் ஓனர், எங்க வேணாலும் ஏறிக்கலாம், எங்க வேணாலும் இறங்கிக்கலாம். இப்ப யாரும் பிங்க் பஸ்ன்னு கூப்பிடுறது இல்ல, ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 3 வருஷத்துல மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும் ஒரு திட்டத்தை எப்படி உபயோகப்படுத்தணும்னு. ஏன் தெரியுமா? இந்த 3 வருஷத்துல 465 கோடி முறை பயணம் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு? 465 கோடி முறை பயன்படுத்தி இருக்கீங்க. அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி, அதுதான் திராவிட மாடல் அரசுடைய வெற்றி, இதுதான் மகளிருடைய வெற்றி. இந்த ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 21 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கீங்க. இது தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொன்னது.